ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் வைஷூஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் அக்கா வந்துட்டு ரீசெண்டாக ட்ரிப்பு போயிருந்தா. அன்றைக்கி அப்போ அவள் வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ வாட்டனே வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னெல்லாம் வாங்கினாலும் அது குட்டி ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஸ்டேஷ்னரி கிட்டாட்டை. இது எங்கள் அக்கா எனக்கு வாங்கிட்டு வந்தா. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. இது நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு பென்சில் பாக்ஸ், க்ரையான்ஸ், பென்சில்ஸ் 2, அப்புறம் ஒரு எரேசர், ஷார்ப்னர், அப்புறம் ஒரு மார்க்கர் வச்சு எரேஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இதில் க்யூட்டாக அந்த 7 பிரின்சஸோடதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா டேபிள்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம் அப்போ பார்த்து எழுதிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. இதில் நான் ஏற்கனவே என்னோடய பழைய பவுச்சில் இருந்த கொஞ்சம்லாம் வச்சுட்டேன். என்னோடய பழைய பவுச் ரொம்ப பெருசாக, அது நிறையா திங்ஸ் இருக்கும். இதில் கொஞ்சம் தான் ஸ்டோர் பண்ண முடியுது. ஆனால் ஒரு நார்மல் பென், ஒரு பென்சில், ஒரு பென் அந்த மாதிரி வைக்கிற கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பென்சில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் பிரின்சஸ் தீமில் தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக பிரின்சஸ் தீமில் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டாக ஒரு 8 க்ரையான்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் எரேசர், அதுலேயும் பிரின்சஸ் அட்டை ஒட்டி அந்த பிரின்சஸ்லாம் வச்சு ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்கர்ஸ். இந்த மார்க்கர் எது கொடுத்துருக்காங்க, நான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரின்சஸ் அந்த போர்டுக்கு பின்னாடி அது எழுதணும். அந்த போர்டே நான் தூக்கி போடலான் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா பார்த்துட்டு, இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு எழுதி எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 140. ஸோ நெக்ஸ்ட் இப்போ செகண்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு க்யூட் பீச் கலர் ஹேண்ட்பேக் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 1, 2 ஜிப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சென்டர் ஜிப்பில் சைடில் இந்த ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஜிப்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு ஜிப் இருக்குது. மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச டோட்டலாக 1, 2, 3, 4 ஜிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுச்சாட்டம் இருக்கும். அதில் ஹேங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு காயின்ஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நினைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது ஒரு குட்டி தோடு, சும்கான் அட்டை, அந்த ஜிம்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குட்டியாக க்யூட்டான ஒரு தோடு. இது எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தா. நெக்ஸ்ட்டு எங்கள் அக்கா ஒரு சோக்கர் செயின் வாங்கியிருந்தா. அது அவளுக்கும் எனக்கும் வாங்கியிருந்தா. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். அடுத்தது ஒரு இது மேக்னெட் ஹேங்கர் ஆட்டை. அந்த செவுத்துலலாம் வச்சோன்னே ஒட்டிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மேக்னெட் ஆட்டை. இது எங்கள் அக்கா எங்கள் பாட்டிக்காக வாங்கினா. இது எப்படி இருக்குன்னா, அந்த கேரளாவுக்கு தான் எங்கள் அக்கா ட்ரிப் போயிருந்த, ட்ரிவாண்ட்ரம். அங்கே அந்த கேரளாவுக்கு ஃபோக்கஸே ஆக மாட்டேது. அங்கே கேரளான்னு மேலே எழுதியிருக்கும். கீழே அந்த கத்தகளி தான் நாங்கள் ஃபேமஸ். கத்தகளி, ஆமாம், அது ஃபேமஸ்னால அந்த ஆடுற மாதிரி ஒரு பொஷரில் வச்சு இந்த ஒரு மேக்னெட். இது உங்களுக்கு நான் ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். இது எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது ஒரு டெக்கரேட்டிவ் திங்காட்டை. நெக்ஸ்ட்டு இந்த 2 க்யூட்டான 2 ப்ரேஸ்லெட்ஸ். இது ரெண்டுமே எனக்கு தான் எங்கள் அக்கா வாங்கியிருந்தா. ஒன்று ப்ளூ, இன்னொன்று இது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவள் சிஸ்டர்ஸ்க்கு வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அவளும் எனக்கு வாங்கியிருந்தா. கலர்ஸ் மட்டும் அவங்க சிஸ்டர்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 2ம் தான் அவள் எனக்கு ப்ரேஸ்லெட்ஸ் வாங்கியிருந்தா. இது ஒரு குட்டி சாம் வச்ச மாதிரி, இந்த ப்ளூ கலர் சாம் வச்ச மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட். இது நான் வியர் பண்ணி காமிக்கிறேன். இது
வந்து எங்கள் அக்காவோட ப்ரேஸ்லெட். என்னோடது வந்து ப்ளூ கலர். அதில் வந்து சாம் இருக்கும். எங்கள் அக்காவோடது வந்து மல்டி கலர்ஸ், அதில் சாம் இருக்காது. பட் ஆனால் க்யூட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, எங்கள் அக்கா இன்னொரு கூலர் வாங்கியிருந்தா, அது எங்கேன்னு தெரியல. இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.